ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஃபுல் சமையலை தான் வீடியோவாக போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கத்திரிக்காய் பொடிக்கறி அப்புறம் புடலங்காய் ஃப்ரை ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பொடிக்கறிக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூனு தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் அது. ரொம்ப கருகணும்னு லைட்டாக சூடானா கூட போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப பவுடராக வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் பொரிக்கறியை நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வாண்டியில் கத்திரிக்காய் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பொடிக்கறி வென்றது. இது குண்டி வெங்காய புலுசுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நீட்டமாக நறுக்கணும் கத்திரிக்காவை, நடுவில் கீரி பண்ணக்கூடாது. எண்ணெய் கத்திரிக்காய் தான் அந்த மாதிரி செய்யணும். நல்லா வதக்கி கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்க கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க. ஒரு 50-60% நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அந்த பொடியெல்லாம் கலந்து போடணும். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பொடியை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ பாதி வெந்திருக்கு பாருங்கள். வெந்தோடனே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, அந்த பொடியை நல்லா மேலே தூவிட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சமாக லைட்டாக அந்த மிக்சியை கழுவுனதை கொஞ்சமாக தெளித்து விடுங்க, தண்ணியை போரும், ஜாஸ்தி விடக்கூடாது. மூடி வச்சிடலாம். மீன்வேல் இந்த பக்கம் புடலங்காய் ஃப்ரை சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். புடலங்காய் இந்த மாதிரி இது ரவுண்டனாக நறுக்கிங்க, இது ரொம்பவே நல்லா இருக்குது. புடலங்காய் பிடிக்காது பசங்களுக்கு, கண்டிப்பாக புடலங்காய் பிடிக்காது, ஈவன் எனக்கு கூட பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்டியாக. இது ஆல்ரெடி நான் பாவக்காய் இதே மாதிரி தான் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் புடலங்காயெலாம் பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. டெய்லியுமே இதுதான் பண்ண சொல்லி கேட்பாங்க. இது நீர்க்காய், ரொம்ப நீர்க்காய் சத்து இருக்குது. என்னோடய வீடியோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் டெய்லியுமே ஏதோ ஒரு நீர்க்காய் என்னோடய டயட்டில் சேர்த்துப்பேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதில் இந்த மாதிரி கடல மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மோரை கடைஞ்சி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஜீரகம், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக தனியா, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அப்புறம் ஊற வச்சுருந்த துவரம் பருப்பு அதையும் போட்டுக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். புளி தண்ணி ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, கத்திரிக்காய் வேகவே வேகாது, நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இறக்கிறதுக்கு இருக்குன்னும் போது புளி தண்ணியை ஊற்றி வச்சு இறக்கிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த மோர் குழம்புக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வெண்டைக்காய் காய் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் போட்டு எண்ணெயில். இதுக்கு எப்பயுமே நான் வெள்ளை பூசணிக்காய் தான் போடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கிடைக்காதனால வெண்டைக்காய் போட்டிருக்கேன். வெண்டைக்காய், சவுச்சவ், பீட்ரூட் எது வேணால் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில். இப்போ மிக்சியில் அரைச்சதை அந்த மோரோடு கலந்து நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த வெண்டைக்காய் வதங்கின வெண்டைக்காவையும் தூக்கியில் போட்டுடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போது மோர் குழம்பு உப்பும் போட்டு அந்த வதங்கின வெண்டைக்காவையும் சேர்த்துல போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். அந்த மோர் எந்த மோராக இருந்தாலுமே அப்படியே கெட்டியாக போடாமல் நல்லா கடைஞ்சிட்டு, நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் போடுங்க மோர் குழம்பு. நல்லா எல்லாம் திரியாக திப்பாக ஆயிரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தடவை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா நுரக்கட்டி, இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். நல்லா மோர் குழம்பு ரொம்ப நேரத்துக்கு திக்காகவே இருக்கும், புளிக்காமல் நல்லாயிருக்கும்.
இந்த புடலங்காய் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புடலங்காயில் கடைசியில் இது பண்ணுங்கள். நான் கடைசியில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது தண்ணி தெளிச்சிட்டு ஊற வைக்கக்கூடாது. பிகாஸ் நீர் காயினால் தண்ணி கொடுத்துரும். கடைசியாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு நல்லா பெரட்டிட்டு தண்ணி ஊற்றுறக்கப்போ ஊற வைக்காதீங்க. இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வாண்டியில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. ட்ரை பண்ணி பாருங்கள். புடலங்கான்றது பசங்களுக்கு சொன்னா ஒழியே தெரியாது, சாப்பிட்ருவாங்க. ஏதோ ரிங்ஸ், ஆனியன் ரிங்ஸு இல்லை வெஜிடபிள் ரிங்ஸ் ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இதுவும் அந்த கத்திரிக்காய் சூடு சாதத்தில் கத்திரிக்காய் போட்டு பிசைஞ்சிட்டு இது சைடிஷ் இருந்தாலே போதும். சூப்பர் சமையல் அன்றைக்கி முடிஞ்சிருச்சு இதுவும். இப்போ நான் பிளேட்டிங் பார்த்துடலாம். இந்த வீடியோஸ் வந்து நான் டெய்லியுமே போடுவேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி என்னோடய சமையல் அப்போ நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெசிபீஸாக நிறைய போடுவேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாதம், அந்த கத்திரிக்காய் பொடிக்கறி, இந்த மோர் குழம்பு ரெடி ஆனது. இப்போ நான் டெய்லியுமே சப்பாத்தி தான் எடுத்துப்பேன். சப்பாத்தி கொஞ்சமாக சாதம், நிறைய காய்கறி அதெல்லாம் எடுத்துப்பேன். ஸோ எனக்காக ஒரு 2 சப்பாத்தி. இது காலையில் வெண்பொங்கலுக்கு பண்ண சாம்பார், கெட்டி தயிர், ஊறுகாய். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். இந்த சமையல் ரெசிபி டெய்லியுமே நான் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அப்புறம் இந்த புடலங்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ரொம்ப நேரத்துக்கு அது ஃப்ரை நல்லாவே கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நம்ம பாவக்காய் இது மாதிரி இதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ புடலங்காய் புடலங்காய் நிறைய விட்டமின் சி, ஏபிசி, அப்புறம் அயர்ன் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க, பசங்களுக்கும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.